ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மூவி வாய்ஸ் சேனல். இந்த வீடியோவில் டாப் 10 பெஸ்ட்டான த்ரில்லர் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ் டப்பில் இருக்கக்கூடிய மூவிஸ் மட்டும்தான். இதில் சொல்ல போகிற 10 படங்களுமே பெஸ்ட்டான மூவிஸ் தான். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 10th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி தி ரெட் ஐ. இந்த படம் 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் நம்ம கிலியன் மர்பி தான் நடிச்சிருக்காருங்க. ஸோ இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோலன் படங்கள், பீக்கி பிளைண்டர்ஸ்லையும் நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி அண்ட் பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். ஸோ அவங்க கூட பேசி இவர் ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோ ஒரு டெரரிஸ்ட். ஸோ அந்த பிளெயினில் ட்ராவல் பண்ணுற ஒரு மெயின் பொலிட்டீஷியனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நம்ம ஹீரோ இங்கே வந்திருக்காரு. ஸோ இப்போது ஹீரோயினை மிரட்டி அவருடைய மிஷனை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அண்ட் அந்த ஃப்ளைட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். ஸோ இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பாகவே கொண்டு போவாங்க. அண்ட் சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே இருக்குது. பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். 9th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி ஹிப்னாட்டிக். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பர் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த படத்தோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ ஒரு டிடெக்டிவாக இருக்காரு. ஸோ அவருடைய பொண்ணு ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுறா, அதாவது கிட்னாப் பண்ணப்படுறா. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ வச்சு அவர் பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரி. அண்ட் போக போக இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் நிறைய நம்ம மைண்டை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் இதில் கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் இந்த படத்தில் இருக்கு. அண்ட் நல்லா ஒரு த்ரில்லிங்காகவும் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படமும் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்கு. அண்ட் 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி லீவ் த வேர்ல்டு பிஹைண்ட். இந்த படம் 2023 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக தாங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ அண்ட் ஃபேமிலி ஒரு ஐலாண்டுக்கு ட்ரிப்புக்காக போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்குறாங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஐலாண்டில் இருக்க எல்லாருடைய மொபைலுமே பவர் ஆஃப் ஆகிடுது. வெளி உலகத்துக்கும் இந்த ஐலாண்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி மாறிடுது. இதுக்கப்புறம் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படம் கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே கொண்டு போவாங்க அண்ட் த்ரில்லிங்காகவும் இருக்கும். இந்த படத்தையும் பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. 7th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி கில்லர் புக் கிளப். இந்த படம் 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவினே சொன்னாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ப்ரொஃபஸரை போய் ப்ராங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் ப்ராங்க் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது கடைசியில் அவங்க பண்ண அட்டெம்ப்ட்டு ஒரு கொலையாகவே மாறிடுது. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இவங்க அந்த பாடியை ஒழிச்சு வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் யாரோ ஒரு மர்ம நபர், ஒரு சைக்கோ கொலைகாரன் மாதிரி இவங்க எல்லாரையுமே தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவன் யாரு, அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். இதுவுமே ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே கொண்டு போவாங்க. ஒரு ஸ்லாஷர் கேட்டகரியான ஒரு மூவியாக தாங்க இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி 2006 ரிலீஸ் ஆன தி வில்லேஜ். இந்த படமும் ஒரு ஹாரர் த்ரில்லரான ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் இருக்கும். அதில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே அந்த வில்லேஜை தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னா தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு காடு பகுதி இருக்குது. அந்த காட்டை தாண்டி போனால் தான் வேற ஒரு ஊருக்கே போக முடியும். பட் அந்த காட்டுக்குள்ளே ஒரு டீமன் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த டீமன் கண்ணில் யார் மாட்டினாலும் சரி அவங்கள அது கொன்றும். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரை அதை பார்த்தாலே அது அந்த இடத்துக்கு வந்துருமா. ஸோ அதனால அங்கே இருக்கிற அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாருமே ரெட் கலரை தவிர்த்துருவாங்க. அப்படி இருக்கிற ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது. அந்த ஹீரோவுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு நோய் வந்துடுது. ஸோ அதை காப்பாற்றணும் அப்படின்னா வேற ஒரு ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருந்து வாங்கணும். ஸோ அதுக்காக கண்ணு தெரியாத ஹீரோயின் காட்டு பகுதிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இதுவுமே ஒரு ஹாரர் த்ரில்லராகவே கொண்டு போவாங்க. பரபரப்பாக போகும். ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் போக போக அப்படியே ஒரு பரபரப்பாகவே கொண்டு போயிடுவாங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 5th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற மூவி கேரி ஆன். இந்த படம் இப்போ தான் ரீசெண்டாக 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் கேட்டகரியான ஒரு மூவி தாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறாரு. அதாவது லக்கேஜ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்கல்ல. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில், இங்கே பாரு, உன்னோட ஒய்ஃபை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம்.
நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கல அப்படின்னா, உன் ஒய்ஃப நான் போட்டு தள்ளிருவோம் அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. சில லக்கேஜ்லாம் வந்து செக் பண்ணாமலே அனுப்பி விடுறாரு. இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது? அண்ட் யார் போட்டா இவரு காப்பாத்துவாரா? இல்ல அவர் ஒய்ஃப காப்பாத்த போறாரா? அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் பரபரப்போட உச்சியிலேயே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீட்டேஜ் த்ரில்லரா இந்த படம் இருக்கும். ஸோ இத மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்த கண்டிப்பா பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. Netflixல அவைலபிளா இருக்கு. 4த் இடத்துல நம்ம பார்க்க போற மூவி எஸ்கேப் ரூம். 2019ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2 பார்ட்டாவே இத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள சில குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ வந்து ஒரு கேம் மாரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ரூம விட்டு தாண்டி தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கேஷ் பிரைஸ் இருக்கும். அதாவது ஒரு ரூம் மட்டும் கிடையாது. ஒரு ரூம்ல ஒரு பசில் அத அவங்க வந்து கண்டுபுடிச்சு, அத சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்த ரூமுக்கு போவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ரூமா தாண்டி லாஸ்ட் வரையும் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் வந்து ரிவார்டு கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பசிலையும் அவங்க எப்படி தாண்டி போறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வச்சிருப்பாங்க. அந்த டைம் முடிஞ்சது அப்படின்னா, அவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பரபரப்பாவே இந்த மூவி ஃபுல்லாவே கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி அங்கருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் இந்த படமே போகும். ஸோ 2 படமுமே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சர்வைவல் த்ரில்லராவே கொண்டு போவாங்க. இந்த படம் வந்து எம்எக்ஸ் பிளேயர்ல ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு. அண்ட் தமிழ் டப்பிங்லயும் இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்னவங்க கண்டிப்பா பாருங்க. 3 பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி 2002ல ரிலீஸ் ஆன பேனிக் ரூம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு வீட வந்து நம்ம ஹீரோயின் வாங்கி அங்க தங்குறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அங்க ஒரு பேனிக் ரூம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கே தெரியாம ஒரு ரூம் இருக்கு. அத அவங்க கண்டுபிடிக்க போக, அந்த நேரம் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு ஒரு பொருள எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பொருள் கரெக்ட்டா பேனிக் ரூம்குள்ள தான் இருக்கு. ஸோ இப்போ அந்த திருடன் அந்த பேனிக் ரூம்குள்ளேயே வரப்போறான். ஸோ இவங்க அங்க தான் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிக்க போறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். இதுவுமே பரபரப்பாவே கொண்டு போவாங்க. அண்ட் கடைசி வரைக்குமே நம்ம எப்படி அவங்க தப்பிக்க போறாங்க அப்படின்ற மாரி நம்மளே வந்து ஒரு சீட் எட்ஜ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த படம். இதுவுமே வந்து தமிழ் டப்பிங்ல Netflixல அவைலபிளா இருக்கு. அண்ட் 2nd பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி இன்விசிபிள் மேன். 2020ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஒரு ஹாரர் சைஃபை த்ரில்லர் கேட்டகரியில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில அவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் பின்னாடி யாரோ ஒருத்தர் மர்ம நபர் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நபருங்க. இந்த இன்விசிபிள் மேன் யாரு? எதுக்காக நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்துட்டே இருக்கான்? ஸோ இப்படி இது எல்லாத்துக்குமே ஆன்ஸர் தான் இந்த படத்துடைய கதையாவே இருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் த்ரில்லிங்காவே கொண்டு போவாங்க. அண்ட் நல்ல ஒரு படமா இந்த படம் இருக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்ல நம்ம Hotstarல இருக்கு. பார்க்கணும் அப்படின்னவங்க கண்டிப்பா பாருங்க. 1 பிளேஸ்ல நம்ம பார்க்க போற மூவி ஃபோன் பூத். 2002ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வந்து ஒரு சீட்டேஜ் த்ரில்லரு. கடைசி வரைக்குமே வந்து ஒரு சீட்டேஜ்லயே நம்மள உட்கார வைப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு படமா இருக்கும். அப்படி என்ன கான்செப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் பூத்துக்குள்ள நம்ம ஹீரோ இருப்பாருங்க. அவ்வளோதான். அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிப்போர்ட்டர் மாரி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவரு வந்து நெறைய பேர வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த ஃபோன் கால்ல பேசும்போது ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அத அட்டெண்ட் பண்ணி பார்த்தா, "நான் உன்ன ஸ்னைப்பர் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ நான் சொல்றத கேட்கல அப்படின்னா, உன்ன அந்த இடத்திலேயே போட்டு தள்ளிருவேன்" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து என்னென்னலாம் சொல்றான், அது எல்லாத்தையுமே கேட்க சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் அதுபடியே சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி வந்து அந்த ஃபோன் கால விட்டு அவன் வச்சுட்டான் அப்படின்னாலே, அவன் அந்த இடத்திலேயே செத்துருவான். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் சொல்றதெல்லாம் இவன் கேட்குறான். இதுக்கப்புறம் என்னலாம் நடக்குது? இவன் தப்பிச்சானா? இல்லையா? அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியாவே இருக்கும். ஆனா இந்த கான்செப்ட் கேட்கும்போது உங்களுக்கே ஒரு ஹைப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே அந்த அளவுக்கு ஒரு பரபரப்போட உச்சியிலேயே வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்த பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படம் ஒரு நல்ல விஷயம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும் அப்படின்னவங்க கண்டிப்பா பாருங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ். இதுதான் இந்த 10 த்ரில்லர் லிஸ்ட்டு. இது வந்து என்னுடைய ஒப்பீனியன்ல தான் நான் எடுத்திருக்கேன். இன்னுமே நெறைய மூவிஸ் இருக்கு. இந்த வீடியோல 10 மூவிஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் வேணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி அடுத்த வீடியோவும் போடுறேன். அண்ட் வேற கேட்டகரியில உங்களுக்கு மூவி ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்டின்னாலும், அதையும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அத பொறுத்து தான் அடுத்த வீடியோ என்னால போட முடியும். அண்ட் இந்த வீடியோ புடிச்சது அப்டின்னா, லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அது நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.